من أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا رسول الله. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஏற்பாடு செய்ய என்ன காரணம் என்றால் மக்களுக்கு உண்மையான மார்க்கம் சென்றடைய வேண்டும் என்பதுதான். இந்த நிகழ்ச்சிக்கு நமது உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நமது சமுதாய மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரே நோக்கமாக இருப்பதனால் சிறப்புரையாளர் அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னரும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மௌலிது ஓர் ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த கர்நாடகா மாநிலத்தில், அதுவும் இந்த சிமோகாவில் இதுதான் என்னுடைய முதல் உரை என்பதால் அந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மௌலிதை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை போய் ஆய்ந்து ரொம்ப சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அது ஒன்றும் திருமறை குர்ஆனோ நபிமொழியோ கிடையாது. ஏன் நம்ம அப்படி ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம்னு சொன்னா, அது ஏதோ குர்ஆனை போன்று ஒரு முக்கிய இடத்தை பெற்று விட்டதால், இஸ்லாத்தில் மிக முக்கியமான அங்கமாக இன்றைக்கு மௌலிதுகள் விளங்கப்படுவதால் அதை பற்றி நாம் வரிந்து கட்டி கொண்டு விளக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த மௌலிது உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா, உங்க மாநிலத்தில், இந்த கர்நாடகா மாநிலத்தில் கூட எந்த ஒரு கல்யாணமாக இருந்தாலும் மௌலிது இல்லாமல் அப்படி ஒரு கல்யாணமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே நடைபெறுவதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு புது வீடு புகுவிழா கரெக்டா தானே இருந்துச்சு, அப்புறம் ஏன் குழப்பீங்க? கரெக்டா இருந்துச்சு, முதல்ல இருந்த மாதிரி வைங்க. ஒரு புது வீடு புகுவிழாக இருந்தாலும் சரி, திருமணங்கள் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மௌலிதை ஓதினால்தான் அது ஏதோ பரக்கத் கிடைப்பது போல மக்கள் இந்த கர்நாடகா மாநிலத்தில் அதிகமாக செய்து வருகிறார்கள் போல் இருக்கிறது.
இது பற்றி மக்கள் முஸ்லிம்கள் மத்தியில் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. முதலில் மௌலித் என்றால் என்ன? அது நிச்சயமாக இறை வேதம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் இருக்குல்ல, திருமறை குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் அருளப்பட்டது. நபி வழி என்பது அந்த திருமறை குர்ஆனை செயல் வடிவம் காட்டினார்கள் நபிகள் பெருமானார். அதான் நபி வழிங்கிறது. இந்த இரண்டிற்கும் இது மௌலிதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மௌலிதை பற்றி எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா குர்ஆன்ல? நபி வழியில எந்த ஒரு இடத்துலயாவது என்னைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தினம் இந்த வீட்டில் போய் இப்ராஹிம் நபியின் மீது ஒரு மௌலிதை ஓதினார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இதற்கு நீங்கள் ஒரு வகையான ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். பெரிய பெரிய அஜர்ட்ட போய் நீங்க கேளுங்க. இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரிய ஷேக் அஜர்த் யாரையெல்லாம் பெரிய அஜர்த்துன்னு மக்கள் நம்புறாங்களோ, அல்லது உங்க பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்ப திருமறை குர்ஆனில் எந்த வகையான சான்றுகளும் இந்த மௌலிதுக்கு ஆதாரமே கிடையாது. நீ அமைதியா இருந்தாத்த பேச்சு ஓடும், இல்ல நான் சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன். சத்தம் போட விட அமைதியா இருந்து கேளுங்க. அது திருமறை குர்ஆன் வசனமோ நபி வழியோ இல்லை என்பதை நாம் முதலில் அழுத்தமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஆதாரம் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்க அஜர்த்மார்கள்ட்ட போங்க. உங்க அஜர்த்மார்கள்ட்ட போய் தொழணுமான்னு கேளுங்க. வேலை தொழணுமான்னு கேளுங்க. ஆமா தொழணும் பாரு. அது என்ன ஆதார அஜர்த்துன்னு கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அக்மிஸ் ஸலாத் அப்படிங்கிறான் அல்லாஹ். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது முஃமின்கள் மீது கடமை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிம்பாங்க. தொழாட்டி நரகம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிம்பாங்க. தொழுதா சொர்க்கம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல வந்து டக் டக் டக்னு எடுத்து தருவாங்க. அது நோன்பு வைக்கிறது கடமையானு கேளுங்க. ஆமா நோன்பு வைக்கிறது கடமை தான். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல அப்படிம்பாங்க. ஹஜ் ஜகாத் இது எதனாலும் நீங்க கேளுங்க, உடனடியாக அதுக்கு ஆதாரப்பூர்வமா டக் டக்னு எடுத்து தருவாங்க. இப்படி கேட்டுட்டு இந்த நீங்க மோதுவது கடமையாக கேளுங்க. ஆமா கடமைம்பாங்க. அது என்ன ஆதாரம்? அது வந்து அவுலியாக்கள் முன்னோர்கள் நாதாக்கள்பாங்க. அதை விளங்கிக்கலாம். அது பக்கா பிராடர். தொழுகைக்கு ஆதாரம் கேட்கும் பொழுது உடனடியாக தந்த அஜர்த்துமாறு, நோம்புக்கு ஆதாரம் கேட்கும் பொழுது உடனடியாக தந்த அஜர்த்துமாறு, மௌலிதுன்ன சரியா அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஆதாரம் காட்ட முடியல. அப்ப இதுல இருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், மௌலிது என்பது திருமறை குர்ஆனில் இல்லை. அதனால் அவர்களுக்கு எந்த வகையான சான்றுகளையும் சமர்ப்பிக்க முடியல அப்படிங்கறத நீங்க விளங்கிக்கலாம். அடுத்து இந்த மௌலிது என்பது ஒரு பாட்டு தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மௌலிதுங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு பாட்டு. இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள் இருப்பது போல மௌலிது ஒன்றும் ஒரு வணக்கமோ இபாதத்தே கிடையாது. பாட்டுக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவம் இருக்கிறதா? நிச்சயமா கிடையாது. பாட்டுக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவமே கிடையாது. திருமலை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சூரத் யாசீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன்னஹு இல்லா ذிக்ரும் வகுர்ஆனும் முபீன். சூரத் யாசீன்ல வருது. இந்த முஹம்மது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. முஸ்லிம்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மௌலிது என்பது ஏதோ குர்ஆனை போன்றும் அது ஏதோ முக்கியமான வணக்க வழிபாடுகளில் உள்ளது போன்று முஸ்லிம்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருமறை
குர்ஆனிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் அப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னா, ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, பாடல்கள் ஒரு வணக்க வழிபாடாக ஆக முடியாது. பாட்டு வணக்கமாக முடியுமா? நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் நம்ம சொல்றோம். மூணு அஸ்ஸலாமு அலைக்கும் தானே வருது. அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாயி அப்படிதான் படிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாயி, இது மூணுல இப்படி வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க சொல்லும் பொழுது இதுல என்ன தவறு வந்துச்சு, சலாம் தானே சொல்றோம் அப்படிம்பாங்க. அட யா நபி சலாம் அலைக்கும் இருக்கு. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி தான். கேள்வி பார்க்கும் பொழுது யா நபி ஸலாம் அலைக்கும் சொன்னா தப்பா? நம்ம சலாம் தானே சொல்றோம், இதை கூட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கலாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். அது முதல்ல நீங்க விளங்கணும். சலாத்து நம்ம இஷ்டப்படி சொல்லிட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஒரு ஆள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்க, இது ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தது. பதில் சொல்லக்கூடிய ஆள் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லணும். அதே மாதிரி ஒருவர் தும்பி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. பிறகு பக்கத்தில் இருக்க ஆள் யர்ஹமுக்குமுல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். பிறகு மீண்டும் தும்பியவர் யஹ்திக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும், இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. ஏன் பாத்ரூம்குள்ள போகும்பொழுது கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ் அப்படிங்கிற துஆவை சொல்லிட்டு போங்க. வெளியே வரும்பொழுது குஃப்ரானக அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திகன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் தூங்கும் பொழுது கூட அல்லாஹும்ம இஸ்மிக அமூது வ அஹ்யா சொல்லிட்டு போடுங்க. இப்படி ஏகப்பட்ட துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை, ஒருவன் பிறந்ததிலிருந்து சாகும் வரை எத்தனை துஆக்கள் வேண்டும், அத்தனை துஆக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராமல் இல்லை. எல்லா துஆவையும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறாங்க. அப்படி காட்டி தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வணக்கத்தையாவது பாட்டு மெத்தடில் சொல்லி தந்திருக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை. பாட்டிலே சொல்றது யா நபி ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்ற மாதிரி உங்க அத்தா என்ன சொல்லும்போது அத்தாவே ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்லுவீங்களா? இப்படி சொல்லி பாருங்களேன், நீங்க பாப்போம். அத்தாவே ஸலாம் அலைக்கும், அம்மாவே ஸலாம் அலைக்கும், மாமியாரே ஸலாம் அலைக்கும், மாமனார் ஸலாம் அலைக்கும்னா என்னடி உன் புருஷனுக்கு திடீர்னு என்னாச்சு, நல்லா தாண்டி இருந்தாருன்னு உங்க அம்மாவே கேட்பாங்க. மெண்டல் ஆயிடுச்சா கேட்பாங்கல்ல. ஏன் அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதை பாடல் ரீதியாக சொல்லும் பொழுது சிரிப்பு வருகிறது. நிச்சயமாக வணக்கமாக இருக்க முடியாது. பாட்டு எப்படி வணக்கமாக இருக்க முடியும் உங்களுக்கே தெரியுது. ஒரு அஜித் போய் பெரிய அஜித் அஜித் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். அதை விட்டு அஜித் ஸலாம் அலைக்கும் பாட்டுல படிச்சு பாருங்க, நீ சலாம் சொல்றியா பாட்டு படிக்கிறியான்னு கேட்பாரு. அப்ப பாடல் வணக்கமாக இருக்க முடியாது, பாடல் இபாதத்தாக சலாமாக இருக்க முடியாது. அதனாலதான் அது மாதிரி பாடல் படிக்கும்போது நம்ம வலைக்கம் சொல்ல மாட்டோம். ஒரு நாள் இந்த மாதிரி பாட்டு படிச்சான்னு சொன்னா நீங்க வலைக்கம் சொல்ல மாட்டீங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு முறைகளை நபிகள் பெருமானார் காட்டித் தரவே இல்லை. ஏன் காட்டித் தரல தெரியுமா? பாடல் என்று வரும்பொழுது அது கவிதை நயத்திலே வந்துவிடும். கவிதைனா என்ன? கவிதை என்று சொன்னால் மனிதன் இயற்றக்கூடியது கவிதைகள். திருமறை குர்ஆன் ஒரு கவிதை கிடையாது. கவிதைங்கிறது மனசை ஏற்றது. எத்தனையோ சினிமா பாடல்கள் எழுத கவிஞர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய பாடல்கள் பேர்ல முஸ்லிம் கவிஞர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன் கவிதையை போதிக்கிறது, கவிதையை சொல்லித் தருது.